விஜயகாந்த் அவர்கள் மீது அந்த டார்கெட்டட் கேம்பெயின் அட்டாக்லாம் நடந்துச்சு தெரியுங்களா? விஜயகாந்தை வந்து கிண்டல் பண்ணுறது, ஒரு மீம் மெட்டீரியலாக மாற்றுனது, இதெல்லாம் வந்து ஒரு டார்கெட். அது பத்திரிகையாளர் செயலே பல பேர் பண்ணாங்க. அது ஒரு டார்கெட்டட் கேம்பெயின். அது ஏன் நடந்துச்சு அப்படின்னா, விஜயகாந்த் ஒரு பொலிட்டிக்கல் த்ரெட்டாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. விஜயகாந்த் 8% வாங்கினதுக்கு அப்புறம் ஐயோ இந்த டைமில் விஜயகாந்த் 8 வாங்கிட்டாரு, அடுத்த எலெக்ஷனில் 10 வாங்குவார், அடுத்த எலெக்ஷனில் 15 வந்துடுவார் அப்படின்னு ஒரு பொலிட்டிக்கல் த்ரெட்டாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ விஜயகாந்தை வந்து அவருடைய இமேஜை வந்து அட்டாக் பண்ண ஆரம்பித்தாங்க. ஏன்னா விஜயகாந்துடைய அரசியலில் அவருக்கு மிக 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 வலுவாக அவருக்கு வந்து ஹெல்ப் பண்ணது வந்து அவருடைய இமேஜ் தான். அந்த கேப்டன் விஜயகாந்த் அப்படின்னு அந்த இமேஜ், அந்த இதெல்லாம் நல்ல ஹியூமன் பீயிங் அப்படின்றது பெரிய ப்ளஸ். தட் இஸ் செகண்ட். பட் ஹிஸ் இமேஜ், விஜயகாந்த் அப்படின்றது வந்து ஒரு வெள்ளந்தியான ஒரு மனுஷன், ஒரு ஹீரோயிக் பர்சனாலிட்டி, ஒரு ஹீரோ மாதிரி அவரை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ அந்த இமேஜை உடைக்கணும் அப்படின்றது தான் அவனுடைய. அப்போ அதை கரெக்டாக பண்ணாங்க. அப்புறம் இப்போ அது பண்ணி அந்த கட்சியே வந்து இன்னைக்கு அவ்வளோதான். அந்த கட்சியுடைய ப்ராஸ்பெக்ட்ஸ் அப்படின்றது ரொம்ப லிமிட்டட் தான். அதே மாதிரி சீமான் அவர்கள் ஒரு 8% அப்புறம் வந்ததுக்கப்புறம் தான் இப்போ சீமான் வந்து எவ்வளவோ விஷயங்களே எவ்வளவோ காலகட்டத்தில் பேசியிருக்காரு. இது வரைக்கும் தமிழ்நாடு பார்க்காத ஒரு ஒரேஷியஸ் ரீடர் அண்ட் ஒரு ஆரேட்டர். அவருடைய ஒரேட்டரி ஸ்கில்ஸ் அப்படின்றது அன்மேட்சபிள். ஆனால் அவரை வந்து ஒரு 8% வர வரைக்கும் பொலிட்டிக்கல் த்ரெட்டாக பார்க்கல. 8% வர வரைக்கும் நோ பார்ட்டி கன்சிடர்ட் ஹிம், அவர் தனியாக நிற்கிறாருங்க அப்படின்னு. ஆனால் பல இடங்கள் அந்த 8%னால வெற்றி தோல்வி என்பது தீர்மானிக்கக்கூடிய ஒரு சக்தியாக சீமான் மாறுறாரு. அதுக்கப்புறம் தான் அவர் மேலே ஒரு அட்டாக் அப்படின்றது நடக்குது. அதுக்கப்புறம் தான் அவர் மேலே வந்து இந்த மீம்ஸ்லாம் போட ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து சீமானுடைய இந்த பழைய கதைகள்லாம் பேசுகிறாங்க. அவர் ஆமக்கறி அப்படின்னு ஒரு கதையை வச்சு ஏதோ ஒன்று இது பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து மான்கறி இது அதுன்னு அவர் பேசுகின்ற எல்லா விஷயங்களையும் வந்து ஒரு நகைப்புக்குரிய விஷயமாகவும், அதே மாதிரி அவருடைய அந்த இமேஜை வந்து அட்டாக் பண்ணக்கூடிய ஒரு நடவடிக்கை அப்படின்றது நடக்குது. இது அவருக்கும் தெரியும், தெரியாமல் இல்லை. ஏன்னா இன்னைக்கு அவரை வந்து ஒரு பொலிட்டிக்கல் த்ரெட்டாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்றது உண்மை.